ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லேயும் அவங்க மாறுதுங்கிறது அது தவறான முறை. அது புதுசாக படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது. அதனால் அவர் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அனுபவம் ஜோதிடத்தில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதில் நான் வந்து ஒரு நடிகர் ராஜேஷ் வந்து பேட்டிக்கணும் போது நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நான் பார்த்தேன், ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவருக்கு அஸ்ட்ராலஜி வந்து தெரியும் அவருக்கு, அவர் ராஜேஷுக்கு. அதனால் இந்த மெத்தடுக்கு வந்து அவர் வந்து ஒப்புதலே கொடுக்கல. 2-3 தடவை பேட்டி எடுத்திருக்காங்க. பேட்டி எடுத்தப்பவும் அவர் வந்து எனக்கு என்னமோ இது வந்து எனக்கு சரியாக வரல, எனக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். அது உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கள், இந்த லக்னங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமாக கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு, எதற்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றும் போது அதற்கான காரண காரியங்களை மிகச்சரியாக கொடுத்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்க முடியும், இல்லைன்னா ஏற்றுக்க முடியாது. இதுதான் இருக்குது. அப்போ இந்த குழந்தை பிறப்பு பாருங்கள், இப்போ இந்த ஒரு 20 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த அறுவை சிகிச்சைங்கிறது அதிகம். 100க்கு 70% அறுவை சிகிச்சையின் மூலமாக பிறக்கிற குழந்தைகளாகவே இருக்காங்க. இப்போ டாக்டரே சொல்கிறாங்க சார், டைம் கேட்டு சொல்லுங்கள், அந்த டைமில் நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷனே டாக்டர் வந்து இல்லை, அது சும்மா சொல்கிறாங்க. ப்ரைவேட் டாக்டர் பூரா சொல்லுவாங்க, கவர்மெண்ட் டாக்டர்லாம் அதை சொல்லவே மாட்டாங்க. எந்த டயத்தில் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அதுதான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து சுகப்பிரசவத்துக்கான வேலையை கவர்மெண்ட்டு சம்மந்தமாக பார்ப்பாங்க, அவங்க அறுவை சிகிச்சை பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்டு பூரா மேக்ஸிமம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சையில் தான் இருக்காங்க. ஈஸியாக அதை ஈஸியோ இல்லை வேறு என்ன விஷயங்களோ அது வேறு விஷயம். பெரும்பாலாக ப்ரைவேட்டு ஆஸ்பத்திரிகளெல்லாம் இந்த அறுவை சிகிச்சையை விரும்புகிறாங்க. அது வந்து என்ன, எப்படி பிறந்தாலும் குழந்தை எப்படி தான், அது பிறந்த நேரத்தை வச்சு தான். ஆமாம், அந்த பிறந்த நேரத்தை முதல் சுவாசம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து அவங்களுடைய ஜாதக பலன் தொடங்கிறேன். ஏன்னா இந்த கிரகங்களுடைய ஆளுமைக்கு அவங்க வந்துடுறாங்க. தாயிடம் இருக்கும்போது இருக்கிற நிலை வேறு, அது தாயினுடைய மூலமாக அவங்க அந்த கிரகத்தை சந்திக்கிறாங்களே தவிர நேரடியாகவும் சந்திக்கலை. அதனால் எப்போது வந்து தலைவலியே வருதோ, எப்போது முதல் சுவாசம் தொடங்குதோ அங்கேருந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, சுகப்பிரசவம் இருந்தாலும் சரி, அது ஜாதகம் ரெண்டும் ஒன்று தான். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எப்படி எடுத்தாலும் சரி, அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, எப்படி எடுத்தாலும் அதுதான் பலன், அதுதான் பலன். ஆமாம். இந்த பழைய முறையில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் இல்லை, சுகப்பிரசவத்துக்கு தான் ஜாதகம் வேலை செய்யும், அறுவை சிகிச்சைக்கு வேலை செய்யும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதை சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் பெரிய சந்தேகமாக இல்லை, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. எப்படி பிறந்தாலும் பிறப்பு ஒன்று தான், கிரகங்களை சந்திக்கும் போது பலன் ஒன்று தான். அதுக்கப்புறம் சார் இப்போ சில டைம் வந்து குழந்தை பிறந்து ப்ரீத் எடுக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகும் டைமு, சில குழந்தைகள் ஆகும். அந்த டைமில் வந்து லக்னம் மாறிடுச்சு, ஏன்னா அந்த ஒவ்வொரு 53 நிமிஷத்துக்கும் மாறும் லக்னம் அப்படின்னு சொல்லி, அந்த டைமில் லக்னம் மாறிடுச்சுன்னா அப்போ வந்து டாக்டர் வந்து பிறந்த டைமிங் தான் கொடுப்பாங்க. அது ஜாதகம் தப்பாக மாறிடாதா? அதுதான் நான் சொல்கிறேன், இங்கே ஜாதகம் எழுதுகிறவருடைய திறமையில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அந்த லக்ன புள்ளியினுடைய இருக்கிற கிரகங்களுக்கும் இந்த தாய் தந்தையருடைய கால்குலேஷனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த புள்ளி எங்கே தொடங்குது, எங்கே ஆரம்பிக்குதோ, எந்த ஆளுமை கிரகங்கள் வருதோ அது இந்த சம்மந்தப்படுங்க. இப்போ நான் எடுக்கிறது எப்படின்னு, நான் வந்து இந்த சயின்டிஃபிக்காக ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த சயின்டிஃபிக்காக உள்ள நட்சத்திரத்துக்கும் அந்த லக்ன புள்ளியில் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிரகங்களுக்கும் இந்த ஆளுங்கிரகங்களும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான டைமிங்கை வந்து ரெட்டிஃபை பண்ணிக்குவேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு டைம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, நான் அதை நீங்கள் கொடுத்த டைம் போட்டுருவேன். ஆனால் இங்கே ரெட்டிஃபை பண்ணி தான் நான் போடுவேன். அந்த நிமிஷத்தில் நான் கால்குலேஷன் எடுக்கிறது, நான் அதை மைனஸ் பண்ணிக்கிட்டு நான் எடுத்து நான் ஜாதகம் எழுதிடுவேன். ஜாதகம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே வரும். ஏன்னா 11 வீடு இங்கே கனெக்டிவிட்டி ஆகணும். இந்த ஒரு வீடை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா தான் பாக்கி 11 வீடினுடைய கால்குலேஷன் சரியாக வரும். அப்போ தான் அந்த ஜாதகம் கரெக்ட். ஆமாம், இப்போ 9ஆம் வீடுங்கிற பாவத்தில் 9ஆம் பாவங்கிறது தந்தையினுடைய ஸ்தானம். தந்தையில் இங்கே ஆளுங்கிறவங்களும் 3 சம்மந்தப்படும். ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, உப நட்சத்திர அதிபதி, உப நட்சத்திர 4 இருக்குங்க. இந்த 4 கிரகங்களும் கனெக்டிவிட்டியாகும் தந்தையுடைய ஜாதகத்தில். தந்தைக்குன்னு ஒரு ஜாதகம் எழுதியிருக்கு இல்லைங்களா, அந்த தந்தையினுடைய ஜாதகத்தில் லக்ன புள்ளியை பார்த்திங்கன்னா இந்த குழந்தையினுடைய 9ஆம் வீட்டினுடைய ஆளுங்கிரகங்களும் அந்த தந்தையினுடைய 9ஆம் லக்னத்தினுடைய ஆளுங்கிரகங்களும் தொடர்பு இருக்கும்.
இதை வந்து என்ன கேபியில் மட்டும்தான் இதை நீங்கள் பார்க்க முடியுமே தவிர பழைய முறையில் அப்படி பார்க்க முடியாது. 9ஆம் வீட்டை வச்சுக்கிட்டு தந்தையை பற்றி பேசுவாங்க பழைய முறையில். அதனால் இங்கே 9ஆம் வீட்டு ஆளுங்கிரகங்களை எடுத்துக்கிட்டு அவங்களோட லக்கணத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணி பேசலாம். அதனால் துல்லியமாக இருக்கும். நம்ம ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம எழுதி கொடுக்கணும் கேட்டிங்கன்னா, இப்போ பார்க்குறவங்களுக்கும் ஈஸி. நம்ம ஜாதகம் நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களை நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து ஒரு இந்த கேபி சிஸ்டம் படிக்கிறதே கஷ்டமானது. படித்து அதை வந்து நீங்கள் ஒரு சார்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அதை விட இன்னும் கஷ்டமானது. அது நான் அப்படி கொண்டு வந்து நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன். என்னுடைய கஸ்டமரு கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர்த்துக்கு நம்ம ஜாதகம் எழுதி கொடுத்துருக்கோம். அவ்வளோ பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை அவங்க வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இவ்வளோ டீட்டெயிலாக எழுத மாட்டாங்க. கேபி படித்தவங்களே நிறைய பேர் இவ்வளோ டீட்டெயில் எழுத மாட்டாங்க. ஒரு ஜாதகம் எழுதுறதுக்கு 1 வாரம் ஆகிடும். ஆனால் நான் நிறைய விஷயங்களை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால டயத்தை நான் குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நான் ஒரு நாள் ஒரு ஜாதகத்தை எழுதுறதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா மற்றவங்களால முடியாது. அதேமாரி இன்னொரு விஷயம் சார், இப்போ பிறந்த தேதியும் இடமும் மட்டும்தான் தெரியும், டைமிங் தெரியாதுன்னா அவங்களுக்கு ஜாதகம் எழுத முடியுங்களா? எழுதலாம். டயத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு 3 விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். தேதி கொடுக்குறாங்க, மாதம் கொடுக்குறாங்க, வருஷம் கொடுக்குறாங்க, ஆனால் நேரம் என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்கன்னா அது கண்டுபிடிக்க முடியும். ஆனால் டைமிங் ஆகும். இப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு 3 மிக முக்கியமான விஷயங்கள். இப்போ கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கல்யாணம், அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை, இந்த 2 டேட்டை மட்டும் அவங்க கொடுக்கணும். இந்த 2 டேட்டை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய இதை எத்தனை மணிக்கு பிறந்திருப்பாங்கன்னு எடுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் 2007 பண்ணோம். 2 நாள் எடுத்துக்கிட்டோம். நானும் நண்பர் ஒருத்தர் ஜோதிடர், அது இதை பற்றியே தான் நிறைய பேசுவோம். நமச்சிவான்னு சொல்லி சமீபத்தில் அவர் இறந்துட்டார். உண்மையிலே ஜோதிடத்தின் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருப்பார். என்னென்ன மெத்தட் உண்டோ அத்தனை மெத்தடுக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிடுவார். ப்ராக்டிஸ் பண்ணி இது சார் இதில் இப்படி இருக்குது சார், இதில் இப்படி இருக்குது சார் சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதாவது சாப்பிட்ற தூங்குகிற நேரத்தை தவிர அந்த 2006 பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள் இருப்பேன். மாதத்தில் நேராக அங்கே போடுவேன். கணபதி அக்கரா அந்த ஊரில் தான் அவர் இருப்பார். இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்போம் நாங்கள். ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டோம். தூங்குகிற நேரம், சாப்பிட்ற நேரம், இது 2 தான். மற்ற நேரம்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்து மாதிரி பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து நிறைய அவருக்கு கேபி சிஸ்டம் தெரியாது, ஆனால் எனக்கு பழைய மெத்தட் தெரியாது. அப்போது நான் படித்ததே கேபியில் படித்தேன். அப்போ அவர் வந்து என்னென்னா அவர்கிட்ட நான் பழைய மெத்தடை கற்றுக்கிட்டேன், என்கிட்ட அவர் கேபியை கற்றுக்கிட்டார். அவர் என்ன குரும்பார், எனக்கு அவர் குரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவர். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்டார், சார் எனக்கு தேதி தெரியும், வருஷம் தெரியும், மாதம் தெரியும், ஆனால் நான் பிறந்த நேரம் என்னன்னு தெரியாது அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி அவர் மேரேஜ் டேட்டு கொடுத்தாரு, அவருடைய குழந்தையுடைய டேட்டு கொடுத்தாரு. இந்த 2 வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 15 பதில் எடுத்தோம். எப்படி எடுத்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் பண்ணது லவ் மேரேஜ், யார் கொண்டாந்து கொடுத்தாரோ நீங்கள் பண்ணது லவ் மேரேஜ், இதை விட வேடிக்கைன்னா உங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ்னு சொன்னோம். ஒரு 15 கொஸ்டினை எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவர் வாகனத்தில் வந்து நாங்கள் இறங்குறோம். சொல்கிறேன், நீங்கள் வச்சுருக்கிற வாகனம் உங்கள் பேரில் இருக்காது அப்படிங்கிறோம். நீங்கள் அயல்நாடு தொடர்புடைய நபராக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு வேலையே இங்கே கிடையாது, தொழிலே உங்களுக்கு இங்கே கிடையாது, நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு 15 விஷயங்களை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் வந்தார். 2 நாள் கழித்து அவர் வந்தார். அன்றைக்கி வந்து 5000 ரூபா பீஸ். முதல்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு 5000 ரூபா பீஸ்ன்னு சொன்னது. அது ஏன்னா ஒரு டைமிங் எடுத்துக்கிறேன்ல, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு 4 நிமிடத்தையும் சோதிக்கணும். ஒவ்வொரு 4 நிமிடத்தையும் 24 மணி நேரத்தில் இருக்கிற ஒவ்வொரு 4 நிமிடத்தையும் நீங்கள் சோதித்து எங்கே எல்லாம் கனெக்டிவிட்டி ஆகுங்கிறத எடுத்து சொல்லுங்கள். 4 நிமிடம். ஆமாம், இந்த 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு 4 நிமிடத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு மிட் நைட்டு பிறந்திருக்காரு, 1:48க்கு பிறந்திருக்காரு. அதை நாங்கள் எடுத்துகிட்டு அதில் தான் இந்த ஒரு 15 விஷயத்தையும் நாங்கள் அவருக்கு சொல்கிறோம். நாங்கள் உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போனேன்.